தர்மியா தினத்தினுடைய அடுத்த இலக்காக மருத்துவமனை மருத்துவ சேவை செய்வதற்காக இந்த நம்முடைய மணிவிழாவிற்கு வருகை தந்த சத்யசாய் மதுசூதனன் அவர்கள் 60 படுக்கைகளோடு கூடிய மருத்துவமனையை கட்டித்தருவதாக சொன்னதற்கு இணங்க வருகின்ற செவ்வாய்க்கிழமை 3/2/2026 அன்று அடிக்கல் நாட்டுவதற்காக அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். இது பல்நோக்கு மருத்துவமனையாக இந்த பகுதியிலே தொடர்ந்து சேவை செய்வதற்காக மிகப்பெரிய அளவிலே அவர்கள் இந்த திட்டத்தை இங்கே ஆரம்பிக்க இருக்கிறார்கள். பொதுவாக இந்த 2-3 மாவட்டங்களுக்கு இந்த மருத்துவமனை வெளியில எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு இது ஒரு அவசியமான பணியாக இது கருதக்கூடிய நிலையிலே அதை அடிக்கல் நாட்டுவதற்காக அவர்கள் 11 மணிக்கு இங்கே வருகிறார்கள் ஹெலிகாப்டரில். அதன் பிறகு இங்கே 11:45 12 மணி வரைக்கும் அங்கே அடிக்கல் நாட்டு விழா பூமி பூஜை செய்ய இருக்கிறார்கள். 3 மணி வரைக்கும் இங்கே தம்புறார்கள். நம்முடைய ஆதீனத்தினுடைய கொள்கை கொடி திருக்கோயில் குடமுழுக்கு விழாக்கள் ஓரளவுக்கு முழுமையாக 99 விழுக்காடு எல்லாம் நிறைவு செய்து விட்டாச்சு. அதன் பிறகு கல்விப்பணியில ஈடுபட்டோம். அதுவும் ஓரளவுக்கு நிறைவேறியது. அடுத்து இந்த மருத்துவ உணவு திட்டம் கொண்டு வந்தோம். அதுவும் ஓரளவுக்கு நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து இப்போது மருத்துவ சேவையில் சமுதாய பணிக்காக இதை செய்ய வேண்டும் என்றும் எப்படியாவது இந்த மக்களுக்கு செய்யணுங்கிறதுக்காக பலரோடு தொடர்பு கொண்டதில் இவர்கள் அந்த பணியை அங்கே நாங்கள் சென்றிருந்த போது 2-3 முறை சென்றிருக்கிறோம். அங்கே நம்முடைய பூஜையை செய்ய வைத்து அவர்கள் அங்கே சொக்கநாத பெருமான் பிறந்தல் வைத்து செய்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு இங்கே செய்ய வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருந்தது. அதற்கு நம்ம நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் உடந்தையாக இருந்து இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். இதற்காக நம்முடைய பாராட்டிற்குரிய ஒரே உலகம் ஒரே குடும்பம் உலக மனிதாபிமான இயக்க நிறுவனர் சத்யசாயி மனிதவள சிறப்பு பல்கலைக்கழக வேந்தர் சத்குரு ஸ்ரீ மதுசூதன் சாய் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து அவர்கள் அடிக்கல் நாட்டு விழா செய்ய இருக்கிறார்கள். இந்த பகுதி மக்கள் ஓராண்டுக்குள் கட்டடங்கள் கட்டப்பட்டு கருவிகள் வந்து எல்லா நாடுகளிலிருந்தும் அவர்களுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களே வந்து சர்வீஸ் மைண்டோட அந்த சிந்தனையோட இங்கே பணியாற்ற இருக்கிறார்கள். இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாரமாக அமையிருக்கிறது. ரொம்ப அவர்கள் அதிகமாக இலவசமாக தான் செய்கிறார்கள் எல்லா இடங்கள்லையும். அதுக்கு சர்வீஸாக அங்கே அவங்களுடைய பல்கலைக்கழகத்தில் படித்த மருத்துவக் கல்லூரியில் படித்தவர்களே அவர்களுடைய பெற்றோர்கள் முதற்கொண்டு அங்கேயே பண்ணி கொடுத்து அவர்கள் அக்கிராமங்களெல்லாம் தத்தெடுத்து செய்கிறார்கள். அதே போன்று இந்த பகுதிகளையும் அவர்கள் இலவசிப்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நான் அதையே நம்ம ஒரு இதுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்களுக்குடைய சீடர்கள் அந்த நன்கொடையை அவர்கள் அதன் மூலமாக அவர்கள் செய்கிறார்கள். இந்திய நமக்கு மார்க்கோன் கொண்டவர்கள் அந்த நம்ம ஆதினி சார்பிலேயும் அவர்களுக்கு வேண்டிய செய்வதைக்கும் செய்ய இருக்கணும். ஆமாம். இப்போ நம்ம கன்னியார் மருத்துவமனைன்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுன்னாலே 1 லட்ச ரூபா தாண்டி கிருத்தி சொல்கிறாங்க. அப்படின்றது இருக்காது. அவருடைய குறிக்கோளே வந்து இலவசமாக அவங்க செய்வது தான். நான் திருநெல்வேலியில் தங்குறானாக இருக்கிற காலத்திலேயே நான் ஒரு சிறு 2.5 வயது குழந்தைக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக அவர் பெரியவர் சத்யசாய் பாபா இருந்தபோது நான் அனுப்பியிருந்தேன். எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் அதுக்கு முன்பாக
ஒரு 1000 சொச்சம் பேர் வரிசையில் இருந்தார்கள் காப்புறுப்புல. அதுக்கு நமக்கு கடிதம் கொடுத்ததுக்கு முன்னுரிமை கொடுத்து உடனடியாக அந்த குழந்தைங்கிறதுனால அதை செஞ்சு கொடுத்து இப்போது அந்த பையன் நல்ல வகையில் வந்து இதுலேருந்து அந்த இதில் ஒரு ஈடுபாடு எனக்கு இருந்தது. எப்போ இருந்தாலும் நம்ம மனித நேயத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். அதற்கு தகுந்த மாதிரி அவங்ககிட்ட எல்லா வசதியும் இருக்கிற எல்லா நிலையிலையும் அவர்களுக்கு அன்பர்கள் இருக்கிறார்கள். அதனால ஏன்னா நம்மளே அவர் சொல்லுவார் எல்லாம் நேரில் வந்து எப்படி இருந்துறாங்கன்ட்டு. நம்ம இடம் மட்டும்தான் கொடுக்குறோம், பாக்கி அத்தனையும் அவர்கள் தான் செய்கிறேன். நம்ம பையன் உணவு வந்து 10 ரூபாய்க்கு உணவு வாங்குறீங்க கிடையாது. அதை முதல்ல அறிமுகப்படுத்தி அதை சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு அது பொதுமக்கள்கிட்ட பயங்கர வரவேற்பு பெற்றிருக்கு. அதே மாரி இந்த மருத்துவ சேவை தான் ஆதீனத்தோட பங்கு இருக்குமா? அதே தான். இது நம்ம சொல்லக்கூடாது, அவங்க வந்து சொல்லுவாங்க. நாட்டு விழா நடைபெறும், அதுக்காக அவர் வரார். அதை இப்போ நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணீங்க. அடுத்து வந்து எந்த அளவுக்கு சலுகையோடு கூடிய மருத்துவமனைங்கிறத நீங்கள் அதன் பிறகு தெரிந்து கொள்ளணும். நான் ஒரு 100 காலம் அவங்களுடைய இதே போன்ற மருத்துவமனை 120 நாடுகளுக்கு மேலே எல்லா இடங்கள்லையும் அந்த இது இருக்குது. இப்போதான் முதல்ல தமிழ்நாட்டில் கால் வைக்கிறாங்க. அதை நம்முடைய வற்புறுத்தலுக்காக அவங்க இங்கே வந்து பெங்களூர் கர்நாடக மாநிலத்திலேயே நிறைய இடங்கள் இருக்கு அவங்களுடைய பிரான்ச்சு. அதோட காலை உணவு திட்டம், சத்துணவு திட்டம். அப்போதான் நான் இலங்கையில் தான் முதல்ல அவரை பார்த்தேன். நான் அந்த காலை உணவு திட்டத்தை நான் அங்கே உள்ள மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி போய் அதன் பிறகு தான் அவர் தொடர்ச்சியாக நம்மோட தொடர்பு கொண்டிருந்தேன். இப்போ நாங்கள் அவருடைய 100 விழாவுக்கு போய் 100 நாடுகளில் இருந்து 10,000 பேர் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து அவங்களுக்கு அந்த மீது பண்ணாங்க. அதில் அங்கே படிச்சுட்டு போனாங்க, வெளிநாடுகளில் டாக்டராக இருக்காங்க. அவங்க வருஷத்துக்கு 3 மாதம் வந்து அங்கே ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவோம். அதனால் அவங்க யார்ட்டையும் பணம் வாங்கி அந்த தொண்டு செய்யணுங்கிற அவசியம் இல்லாங்க.